அதிகமான மாணவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அலகு 9 அபிவிருத்திக்கான தொடர்பாடல் டெவலப்மெண்ட் ஃபார் கம்யூனிகேஷன் என்ற இந்த பாடத்தின் மிக முக்கியமான ஒரு தலைப்பாக காணப்படுகின்ற அபிவிருத்திக்கான தொடர்பாடலின் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் இன்று உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். அந்த வகையிலே பிள்ளைகள் முதலாவது நம்ம விளங்கிக் கொள்ளணும், அபிவிருத்திக்கான தொடர்பாடல் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு நாட்டிலே அல்லது ஒரு கிராமத்திலே அல்லது ஒரு பிரதேசத்திலே அபிவிருத்தியை ஏற்படுத்துகின்ற அடிப்படையாக கொண்டு தொடர்பாடல் செயல்முறையில் நாங்கள் ஈடுபடுதல். அதாவது எங்களுடைய தொடர்பாடல் செயல்முறையினூடாக மக்களுடைய நிலைமைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி அபிவிருத்தியை கொண்டு வருதல், மக்களுடைய தேவைகளை இனம் கண்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதனூடாக அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் அபிவிருத்தியாக கொள்ளப்படுகின்றது. இதற்காக நாங்கள் தொடர்பாடலை பயன்படுத்துவது அபிவிருத்தி என்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது அபிவிருத்திக்கான தொடர்பாடல் என்பதாக நாங்கள் சுருக்கமாக கூறலாம். அந்த வகையிலேயே பல வகையான வரைவிலக்கணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக டட்லி சிஎஸ் உடைய வரைவிலக்கணம், எட்கர் ஆன்ஸுடைய வரைவிலக்கணம், அதே போன்று மகாத்மா காந்தியுடைய வரைவிலக்கணம் என்று பல வரைவிலக்கணங்கள் அபிவிருத்திக்கான அல்லது அபிவிருத்தி என்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக டட்லி சிஎஸுடைய வரைவிலக்கணத்தை பார்க்கின்ற போது அவர் வறுமையை ஒழித்தல், சமூகத்தில் இருக்கின்ற சமமின்மையை, தொழிலின்மை அதாவது தொழிலின்மையை ஒழித்தல் அல்லது குறைத்தல் என்பதுதான் அபிவிருத்தி என்பதாக சொல்லி காட்டுகின்றார். எனவே அபிவிருத்தி என்பது ஒரு நிலையான ஜனநாயக அபிவிருத்திக்கு சமூகத்தில் நிகழ வேண்டிய அனைத்து விதமான தொடர்பாடல்களையும் குறிப்பதாக இருக்கிறது. அதாவது நிலையான அபிவிருத்தி. நிலையான அபிவிருத்தி என்பது இன்று நாங்கள் மாத்திரம் அபிவிருத்தியை சந்திக்காமல், அனுபவிக்காமல், எதிர்காலத்தில் எங்களுக்கு பிறகு வர இருக்கின்ற சந்ததிகளுக்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கும், எங்களுடைய சகோதரர்களுக்கும், எங்களுடைய சகோதரிகளுக்கும் நாங்கள் இந்த நாட்டை வளமான நாடாக மாற்றி கொடுப்பது, அல்லது நாங்கள் வசிக்கின்ற பிரதேசத்தை வளமான பிரதேசமாக அவர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக மாற்றி கொடுப்பது தான், பசுமையான இடமாக மாற்றி கொடுப்பது தான் ஒரு நிலையான அபிவிருத்தியாக இருக்கும். அந்த அபிவிருத்திக்காக நாங்கள் என்னென்ன வேலை திட்டங்கள் எல்லாம் செய்வோமோ, உதாரணமாக மரம் நடுதல், அதேபோல் நீர் வளத்தை பாதுகாத்தல், நில வளத்தை மண் வளத்தை பாதுகாத்தல், இவ்வாறு பல்வேறு விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இவை எல்லாமே அபிவிருத்திக்கான தொடர்பாடலாகத்தான் நாங்கள் கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் பிள்ளைகள் பாருங்கோ, இந்த அபிவிருத்தி தொடர்பாடலை ஏன் எங்களுக்கு நாங்கள் அவசியம்ங்கிறத நாங்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ளணும். எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் அந்த தலைப்பு ஏன் எங்களுக்கு அவசியம், ஏன் எங்களுக்கு முக்கியம் என்கிறத நாங்கள் விளங்கியிருக்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள், இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடலை பொறுத்தவரையில் ஏன் இது அவசியம்ங்கிறதுல மிக முக்கியமாக தொடர்பாடல் செயற்பாடுகள் மூலம் மக்களது தேவைகளை அறிந்து கொள்ளல். அதாவது உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த நாட்டில் அரசாங்கம் என்ற ஒன்று இருக்கும், மக்கள் என்ற ஒருவர் இருப்பாங்க. இந்த இரண்டு பகுதியிலும் இருப்பாங்க. எனவே உண்மையாகவே மக்களுடைய தேவைகளை இனம் கண்டு, அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை இனம் கண்டு அதனை நிறைவேற்றக்கூடியவர்களாக அரசாங்கம் இருக்க வேண்டும். அதிலையும் குறிப்பாக மக்களுடைய தேவைகள் எனும்போது மக்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்ற தேவைகளை முன்னுரிமை பட்டியல் ஒன்று தயாரித்து, அந்த பட்டியலின் அடிப்படையில் எந்த தேவை மக்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை இனம் கண்டு அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டும். உதாரணம் வச்சுக்கொள்வோமே, ஒரு மக்களுக்கு நீர் பிரச்சனை இருக்குது, மின்சார பிரச்சனை இருக்குது, இப்படி அல்லது மலசல கூட வசதி பிரச்சனைகள் இருக்குது. இப்படியான பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கிற நேரத்தில் நாங்கள் கட்டிடங்கள் கட்டுறதை பற்றியும், அல்லது வாகனங்கள் வாங்குறதை பற்றியும், அல்லது பாதைகளை நிர்மாணிக்கிறதை பற்றியும் நாங்கள் யோசிக்கவே இல்லாது. ஏனென்றால் இந்த இடத்துல முன்னுரிமை பட்டியல் அடிப்படையில் மக்களுடைய இந்த நீர் தேவை,
குடிநீர் தேவை, அதே போன்று மலசலகூட வசதி என்பது மிக முக்கியமானது. ஏனென்னா ஒரு 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 நாடு அல்லது ஒரு பிரதேசம் அபிவிருத்தி அடைந்திருக்குதுங்கிறத நாங்கள் இதுகளை வச்சு தான் நாங்கள் அடையாளம் காட்டலாம். இலங்கையை பொறுத்தவரையில் பெரும்பாலான பகுதிகளில் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் மலசலகூட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல் மின்சார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இதெல்லாம் வச்சுத்தான் ஒரு பிரதேசம் ஒரு நாடு அபிவிருத்தி அடைந்திருக்கிறதா என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியும். அதே போல் பாருங்கள் பிள்ளைகள், மாற்று வழிகளை நாடுவதும் அபிவிருத்திக்கான தொடர்பான அவசியமாக இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு பல வகையான தீர்வுகள் இருக்குது. எனவே நாங்கள் ஒரு வழியைத்தான் பின்பற்றணும் இல்லை, பல வழிகளை நாங்கள் பின்பற்றலாம். உதாரணமாக எங்களோட பிரதேசத்துக்கு வந்து நாங்கள் நீரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த நீரை பெற்றுக்கொள்றதுக்கு பல வகையான வழிகள் இருக்கின்றன. விவசாயம் செய்கிறார்களுக்கு தெரியும். உதாரணமாக குளங்கள், ஆறுகளிலிருந்து நாங்கள் நீரை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது மழையினூடாக நாங்கள் நீரை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது வாய்க்காலினூடாக நீரை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது செயற்கையான முறையில் வந்து நாங்கள் நீரை வந்து நிலத்தை தோண்டி அதனூடாக நீரை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கிணறு அமைக்கிற அது மாதிரி தான். அப்படியான செயற்றிட்டங்களூடாக நாங்கள் என்ன செய்யலாம், நீரை பெற்றுக்கொள்றதுக்கு பல வகையான வழிகள் இருக்குது. அப்போ இதில் எது சிறந்த வழிங்கிறத நாங்கள் தெரிவு செஞ்சு அதை நாங்கள் கையாளணும். எனவே அதுக்கு அபிவிருத்திக்கான தொடர்பாடுங்கிறது மிக முக்கியம். ஏன்னா சிறந்த வழி எதுங்கிறது நாங்கள் இனம் காண்றதுக்கு எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி முரண்பாடுகளை தீர்த்தல், ஒற்றுமையாக செயற்பாடல் என்கிற விஷயம். ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற பிள்ளைகள் அங்கே முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. அந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த நாட்டில் வார இனங்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு, ஒரு விட்டு கொடுப்பு, ஒரு சகவாழ்வு, இப்படியான பல விஷயங்கள் இருந்தால்தான் அந்த சமூகத்தில் அபிவிருத்தியை நாங்கள் எதிர்பார்க்கலாம். பாருங்கள் பிள்ளைகள், எங்கள் நாட்டில் வந்து இனவாதம், மதவாதம், பிரதேசவாதம்ங்கிறது எப்பெல்லாம் தலை தூக்குறோம் அப்பெல்லாம் எங்களோட நாடு வந்து வீழ்ச்சியில் தான் போய் கொண்டிருந்ததுங்க. எப்போ எங்களோட நாடு ஒற்றுமையாக, எங்கள் நாட்டில் இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக சகவாழ்வாக வாழ்கிறதுக்கு ஆரம்பித்தாங்களோ அண்டையில் எங்கள் நாடுங்கிறது ஒரு அபிவிருத்தி அடைகின்ற பாதையை நோக்கி போகின்றது நாங்கள் பார்க்கலாம். எனவே இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை பொறுத்தவரையில் இந்த அபிவிருத்திக்கான தொடர்பாடலுங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவசியமாக நாங்கள் பார்க்க முடியும். இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெறுகின்றேன்.